தண்ணீரினாலே அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நமக்கு தெரியும் அப்படித்தானே? ஞானஸ்தானம் என்கிற தண்ணி மனம் திரும்பி, அதாவது சும்மா ஞானஸ்தானம் என்று சொன்னா ஏதோ எடுக்கிறது அல்ல, இது மனம் திரும்பி, அதை நான் பாவியா இருக்கிறேன், என் பாவத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதுக்கு அப்புறம் எடுக்கப்படுகிற ஒரு காரியம்தான் ஞானஸ்தானம். அப்படின்னா தண்ணீர்னாலே மூழ்கி எனக்கும் பழைய வாழ்க்கைக்கும் பாவமான வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை, நான் புது மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதுக்கு, அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பாக இயேசு எப்படி சிலுவையில் மரித்து பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல அதுக்கு ஒப்பான, நாம் சாவதற்கு ஒப்பான ஒரு காரியம் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்று சொன்னா தண்ணீர் இறங்கி மேலே வந்தாலும் சரியாயிரும் அல்ல, நீங்க மனம் திரும்புவதற்கு, நான் உண்மையாகவே நான் மனம் திரும்பிட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளமாய் வெளியிலே செய்யக்கூடிய ஒரு காரியம். மரித்தது எப்படி ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணி அவனை மூடுறோம், அதே போல தண்ணீருக்குள்ளே அந்த மனுஷனையும் அவன் பாவங்களையும் எல்லாம் மூடுவதற்கு அடையாளமாக தண்ணீரினாலே நாம் கழுவப்படுகிறோம். அதுதான் ஆரோனை தண்ணீரினாலே பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லேலூயா.